நான் கடவுள் படம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதில் வந்து பாலா சார் டைரக்ஷனு. கோர்ட்டு சீன் அதில் வரும். அதில் ஜட்ஜிகிட்ட வந்து நான் வந்து சொல்லுவேன், ஹீ இஸ் நாட் கோஆபரேட்டிவ் வித் ப்ராப்பர்லி அப்படின்னு. இந்த மாதிரி இங்கிலீஷில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே இந்த இந்த இதுதான் ஃபஸ்ட்டு டயலாக் இதுதான் எடுத்தாங்க. ஐ திங்க் நான் வந்து போனால் 3ஆவது நாள் அது. அப்போது பெரிய குளத்தில் வந்து ஒரு இடத்துல தான் வந்து அந்த கோர்ட்டு செட்டு போட்டிருந்தாங்க. சிங்கம்புலி சார் வந்து அசோசியேட் டைரக்டர். அவர் வந்து பாலா சாரோட சித்தி பையன். அவர் தான் அந்த படத்துக்கு அசோசியேட் டைரக்டர். அப்போ அவர் வந்து என்கிட்ட வந்து டயலாக் சொன்னார். இந்த டயலாக் எப்படி அந்த இங்கிலீஷில் இருக்க அப்படியே படிங்கன்னாரு. ஹீ இஸ் நாட் கோஆபரேட்டிவ் வித் ப்ராப்பர்லி அப்படின்னோடனே பாலா சார் வந்து அந்த மானிட்டரில் பார்த்தார். அப்படியே பார்த்துட்டு அப்படி கூப்பிட்டாருங்க வாண்டார். அவர் எப்போவுமே பாலா சார் வந்து மானிட்டரை விட்டு எந்திரிச்சு வரவே மாட்டார். எதுனாலும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அங்கே தான் சொல்லுவார். வாங்கினார். சார் சார் சொல்லுங்கள் சார், எந்த ஊர் அப்படின்னாரு. சார் திருநெல்வேலி சார். எங்கே படிச்சிங்க? திருநெல்வேலி தான் சார் படித்தேன். கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லை சார், போனதில்லை சார். கோர்ட்டில் நிறைய போலீஸ்காரங்க இப்படி தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. நீங்கள் மானிட்டரில் என்ன பண்ணீங்களோ அதே இதில் டேக்கில் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப சீரியஸான மேட்ரு. ஆனால் நம்ம படம் பார்க்கும்போது சிரிப்பு வரும். ஆமா சார், எக்ஸாக்ட்லி.